ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் பாருங்கள் மில்க் ஷேக் போடுறதுக்காக போட்டுட்ருக்கேன். பாதாம் ஒரு 4 உரிச்சு போட்டுட்டு அதுலேயே போட்டு அடித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. கேஸ் வேறு தீர்ந்து போச்சு. கீழே போயிருக்கார் தம்பி மாற்றுறதுக்காக. சாதம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் கடலக்கொட்டை போட்டு வைக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இருங்க, இதை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, செவ்வாழைப்பழம் ஒன்று போட்டுக்கிறேன். பாதாம் ஒரு 5 போட்டிருக்கேன், ஊற வச்சு உரித்து போட்டிருக்கேன். ஒரு செவ்வாழை ஒன்று, நாட்டு சர்க்கரை கொஞ்சம், தேன் கொஞ்சம், பால். சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஹனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுங்க பால் ஆற வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐஸ் கியூப் ஒரு இது போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள், பால் ஆறிடுச்சு, அதையும் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், மில்க் ஷேக் ஆகிடுச்சு. இதை தம்பிக்கு கொடுத்துட்டு இப்போ அடுத்தது இப்போது சமைச்சிட்ருக்கேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் வீட்டில் டிஃபன் லன்ச் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கொத்தவரங்காய் கடலக்கொட்டை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நேற்று காராமணி கடைஞ்ச குழம்பு கொஞ்சம். இது பாருங்கள், வீட்டிலே ஊற்றி வச்சு தயிர். சாதம் கொஞ்சம் நைட் சாதம் இருந்துச்சு, அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் குடிக்க. ரசம், பீட்ரூட் பொரியல். ரசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு, அதனால் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். சாதம், ஒயிட் ரைஸ். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் லன்ச் எல்லாமே. தம்பிக்கு பேக் பண்ணியாச்சு லன்ச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து தயிர் சாதத்தில் பீட்ரூட் பொரியல் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், அது எப்படி உங்களுக்கு அப்படி சாப்பிட்டா பிடிக்குமா பிடிக்காதான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.